முத்து என் கூட இப்படி ஒரு 15 வருஷம் என் கூட இருக்கான். ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு அம்மா ஒரு தம்பி எல்லா மாதிரியும் அவன் தான் என்னை எப்போவுமே பார்த்துக்குவான். ஒரு 2 மினிட்ஸா இல்லை ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். என் வண்டி வந்து ஒரு 2 அடி அப்படி மூவ் ஆச்சு. டம்முன்னு ஒரு சவுண்டு மூவ் ஆச்சு. ஆச்சுன்னா என்ன என்ன இவ்வளோ சவுண்டு, ஏன் ஸ்டெப்னி மாட்டத்துக்கு என்ன சவுண்டு. அப்புறம் பார்த்தா ஐயோ வண்டி இடிச்சிட்டான் யாரோ சொல்லிட்டு, ஏன்னா இவனுங்க எதுவும் சொல்லாமல் இருக்கானுங்க. நான் வேகமாக இறங்கி வந்து பார்த்தேன். நான் ரைட் சைடு தான் பார்த்தேன், இவங்களை காணவே. லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா 2 பேருமே கொலாப்ஸ் ஆகி ரோட்டில் இருந்தாங்க சார். நாங்கள் ஆக்சுவலாக சென்னை டு தேனி ஷூட்டிங்காக கிளம்பி காரில் போயிட்டுருந்தோம். பொதுவாக வந்து நைட் டிரைவிங்ஸ் பண்ணுறதே கிடையாது, டே டிரைவிங் தான் பண்ணுவோம் எப்போவுமே. கொஞ்சம் ஷூட்டிங் ஷெட்யூலாக ஹெக்டிக்காக இருந்தனால புதுச்சேரியில் ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் கிளம்புனனால நைட் ட்ராவல்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தது. ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக தேனியில் ஷூட்டிங் இருந்தே ஆகணுங்கிறனால சரி போனால் ஒரு 4 o'clock ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருந்தோம். விழுப்புரம்லலாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு போகும்போது, நான் என் தம்பியை வந்து அவுட்டோர்லாம் போகும்போது, முத்து என் கூட இப்படி ஒரு 15 வருஷம் என் கூட இருக்கான். ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு அம்மா ஒரு தம்பி எல்லா மாதிரியும் அவன் தான் என்னை எப்போவுமே பார்த்துக்குவான். அதனால் அவனை தான் எப்போவுமே ட்ரைவ் பண்ணுவான். டே டைமில் நைட்டில் ட்ரைவ் பண்ண மாட்டான். ஸோ அதனால இன்னொரு டிரைவர் ஒருத்தர் போட்டேன், திவாகர்னு. அது அவனோட ஃப்ரெண்டு. எங்கேயாவது இந்த மாதிரி லாங் ட்ரைவ் அவுட்டோர்லாம் போகும்போதெல்லாம் அவனை அந்த தம்பியை கூப்பிடுவேன். ஸோ அது மணிக்கு மாடும் இது இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 12 மணி இருக்கும். நான் தூங்கிட்டேன் பின்னாடி உட்காந்து. அப்போது வந்து ஒரு சடன்னு சவுண்டு வந்தது. சரி என்ன சவுண்டு இதுன்னு பார்க்கலான்னு நான் எழுந்து சொன்னேன், பாருங்கள் டயர் சவுண்டு வருது ஏதோ அப்படின்னோடனே வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தி பார்த்துட்டு, ஆமாம் பஞ்சர் தான்னொடனே சரி பஞ்சர் போடணும்னு சொல்லிட்டு நிறைய லக்கேஜ் இருந்தது பின்னாடி. அதெல்லாம் எடுத்து நான் எழுந்து உட்காந்துட்டேன். சரி நமக்கு லைட்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துட்டு, இவங்க லக்கேஜெல்லாம் எடுத்து மேலெல்லாம் வச்சுட்டு ஃப்ரண்ட் சீட்லேயும் வச்சுட்டு ஸ்டெப்னி எடுத்து மாட்டிகிட்டு இருந்தாங்க. திரும்பி போய் பார்த்தேன், அந்த இன்னொரு பையன் தம் அடிச்சுட்டு இருந்தான், திவாகர். சரி இறங்கி நின்னா அவனுக்கு மரியாதையாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸா இல்லை ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். என் வண்டி வந்து ஒரு 2 அடி அப்படி மூவ் ஆச்சு. டம்முன்னு ஒரு சவுண்டு மூவ் ஆச்சுன்னா என்ன என்ன இவ்வளோ சவுண்டு, ஏன் ஸ்டெப்னி மாட்டத்துக்கு என்ன சவுண்டு. அப்புறம் பார்த்தா ஐயோ வண்டி இடிச்சிட்டான் யாரோ சொல்லிட்டு, ஏன்னா இவனுங்க எதுவும் சொல்லாமல் இருக்கானுங்க. நான் வேகமாக இறங்கி வந்து பார்த்தேன். நான் ரைட் சைடு தான் பார்த்தேன், இவங்களை காணவே. லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா 2 பேருமே கொலாப்ஸ் ஆகி ரோட்டில் இருந்தாங்க சார். கரெக்டாக அந்த ஒரு 2 மினிட்ஸில் அவன் வந்து இத்தனைக்கும் நான் வந்து காரை வந்து நாங்கள் ரொம்பவே உள்ளே பார்க் பண்ணியிருந்தோம். மட் ரோட்டில் பார்க் பண்ணியிருந்தோம், தார் ரோடு இல்லை. அது வந்து பைபாஸ்ன்னு தெரியும் எங்களுக்கு, அதனால் ரொம்பவே உள்ளே பார்க் பண்ணியிருந்தோம். இவன் வந்து டயரை மாட்டணுன்னா கூடவே வந்து அந்த தார் ரோட்டில் கூட நிற்கலை, மண்ணு ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்தான். வந்தவன் இப்படி மேலே ஏறி என்னோடய கார் மொத்தமாக, என்னோடய ரைட் சைடு கார் மொத்தமாகவே காலி சார். அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே பிச்சு விட்ட மாதிரி அடிச்சு. அநியாயத்துக்கு ஒரு செகண்டில் இல்லை, அது வந்து பார்த்துருக்காங்க, நிறைய வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிசிடிவி கேமராஸ்லாம் எங்கேயாவது இருந்ததுன்னா பிடிக்கலாம். பக்கத்தில் வந்து வெயில பெட்ரோல் பங்க் எல்லாமே அங்கேயே ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.